ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைய பொழுது இனிய பொழுதாக நம்மளோட இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. நான் ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். குயிக்கா செய்யக்கூடியதான், பிகினர்ஸ் கூட செஞ்சு முடிச்சிடலாம். நீங்க ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுருக்க சாம்பார் சாதம் அதே டேஸ்ட்ல எப்படி வீட்டுல செய்யலான்னு பாக்கலாங்களா? செஞ்சிருக்கேன். நான் குக்கர்ல செய்யல, பேன்ல தான் செஞ்சிருக்கேன். நீங்க செஞ்சு 1 மணி நேரம் போட்டு சாப்பிட்டாலுமே அதே டேஸ்ட்ல இருக்கும், நல்லா குழஞ்சி இருக்கும் சாப்பாடு. குக்கர்ல வச்சா பொதுவாக உங்களுக்கு கட்டிப்பட்டு போயிடும். இந்த மாதிரி பண்ணினா கட்டிப்பட்டு போகாது. வாங்க எப்படி செய்யணும்னு பாக்கலாம். வச்சிருக்கேன். இதுக்கு நானு வீட்டுல இருக்க காய்கறி எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். என்கிட்ட பீன்ஸ், கேரட், வெள்ளை பூசணிக்காய் வச்சு அதை வச்சிருக்கேன். கோவாக்காய் வச்சிருக்கேன். கூடவே கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி வச்சிருக்கேன். நான் இப்போ பேன் வச்சிருக்கேன். பேன்ல எண்ணெய் ஊத்திருக்கேன். நல்லா காஞ்சி வர ஆரம்பிக்குது. இதை கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு விடுங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம், கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. நானு வெங்காயம், தக்காளி, பூண்டு போட்டு பருப்போட வேக வச்சிருக்கேன். அதனால நான் வெங்காயம், தக்காளி கம்மியா சேர்த்துக்கிறேன். வதக்கிட்ட பிறகு கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு தக்காளியும் போட்டுக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு 2 to 3 minutes உங்களுக்கு நல்லா வெந்து வரணும். காய்கறிகள் நல்லா வெந்து வந்தோடனே கத்திரிக்காவை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நீங்க முதல்ல போட்டா சீக்கிரம் குழஞ்சிடும். போட்டு நல்லா வதக்கி விட்டு தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவு ஊத்திடுங்க. நல்லா முழுகிற அளவுக்கு போட்டு மூடி வச்சிடலாம். காய்கறிகள் நல்லா வெந்து வரட்டும். காய்கறி நல்லா வெந்து வர ஆரம்பிக்குது. 2 to 3 minutes போட்டு பாருங்க. காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்ப இது கூடவே நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடுங்க. உங்களுக்கு பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போன பிறகு நம்ம இது கூடவே ஒரு 3 minutes பொறுத்து பருப்பு நான் கடைஞ்சு வச்சிருக்கேன். பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு போட்டு வேக வச்சு கடைஞ்சு வச்சிருக்கேன். அந்த பருப்பை இதை ஊத்திக்கிறேன். ஊத்தி நல்லா கிளறி விடுங்க. இங்க பாருங்க, நல்லா கிளறி விட்டேன். உங்களுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊத்திடுங்க. நான் கட்டிப்பட்டு தான் வரும் சீக்கிரம் உனக்கு. இது நல்லா தண்ணி ஊத்திட்டு உப்பு பதம் பார்த்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 3 to 5 minutes நல்லா கொதிச்சு வரட்டும். இங்க பாருங்க, சாம்பார் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குது. இப்ப நான் இது கூடவே வடிச்சு வச்சிருக்க சாப்பாட்டா போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு சாப்பாடு வேணுமோ அந்த அளவு போட்டுங்க. போட்டு நல்லா கலர் விடுங்க. உப்பு பதம் பாத்துருங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு நல்லா குழஞ்சு வந்திருக்கு. நீங்க குக்கர்ல வச்சாலும் இந்த அளவு உங்களுக்கு கிடைக்காது, சீக்கிரம் கட்டிப்பட்டு போயிடும். இந்த மாதிரி நீங்க செய்யறதுல சாம்பார் சாதம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதோட உங்களுக்கு இது நல்லா ஊறி வரும் சாப்பாடோட நாளுக்கு மசாலாலாம். நல்லா கலரி விட்டு மேல நெய் ஒரு ஸ்பூன் தூவி கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா உங்களுக்கு ஹோட்டல்ல சாப்பிட்ற அதே டேஸ்ட்ல சாம்பார் சாதம் ரெடி ஆயிடும். வீட்டுல உங்களுக்கு 1 மணி நேரம் பொறுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட இதே மாதிரிதான் இருக்கும், கட்டுப்பட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்க. இது கூடவே நானும் தயிர் சாதம் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு சைடிஷா நானும் வெங்காயம், தக்காளி தயிர்ல போட்டு வச்சிருக்கேன். கூடவே பெத்தல் வறுத்து வச்சிருக்கேன். இதுக்கு நீங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை, கத்திரிக்காய் ஃப்ரை சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா சிப்ஸ் எதனா வச்சு சாப்பிடலாம். நானும் கொஞ்சம் பெத்தல் வறுத்து வச்சிருக்கேன். கொத்தவரங்காய் வத்தல் இருக்கு, சுண்டக்காய் வத்தல் ரொம்ப ஆப்டா இருக்கும் சாப்பிடறதுக்கு. தயிர் சாதம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பாத்துல இருக்கிற நம்பரை சொல்லுங்க, ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.